வணக்கம் விவசாய சொந்தங்களே. காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன. காட்சிகள் மாறும்போது நாமும் மாறிக்கொள்கிறோம். ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய களஞ்சியம். நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும். முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நாம் கிராமங்களில் திடற்பகுதியில் அதிகம் காணப்படுகின்ற இந்த மணத்தக்காளி செடி அதிக வேருடன் துரித வளர்ச்சி அடைந்து அதை எப்படி நடவு செய்யலாம் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நாம் ஒரு 15 தினங்களான அந்த மணத்தக்காளி செடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் இருக்கும்போது இந்த செடியானது வேரின் தன்மையை துரிதப்படுத்தி நடவு செய்யும் போது அதிக மகசூல் தரும். அதற்கான ஒரு எளிய முறையை இந்த வீடியோ பதிவில் காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பிளாஸ்டிக் கவரானது ஒரு 6x4 என்று சொல்லக்கூடிய இந்த கவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இந்த கவர் கிடைக்காத பட்சத்தில் இதேபோல் பிளாஸ்டிக் கப்பு கிடைச்சதுன்னா அதையும் வாங்கி கொள்ளுங்கள். அதில் ஒரு ஹோல்ஸ் அடிப்பகுதியில் போட்டுக்கொள்ளுங்கள். இப்போது நாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டு எரு அல்லது ஆட்டு எரு இல்லை குப்பை உரமாக கூட இருக்கலாம். அந்த உரத்தை நன்கு சுத்தம் செய்து இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, குச்சி அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி இந்த கவரில் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த கவரானது முழு பகுதியையும் ஓரளவு டைட்டாக இருக்கணும். அப்போதான் தண்ணி இடும்போது அது வேர்களுக்கு துரிதமாக செல்லும். அதற்கான முழுமையும் டைட்டாக இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் நிரப்பப்பட்டு அதன் அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரெண்டையும் மடக்கி விட்டுடணும். அப்போ தான் தரையில் வைக்கும்போது பாக்கெட்டானது சாயாமல் அப்படியே இருக்கும். இதேபோல் கவர்களில் எடுத்துக்கொள்கின்றோம். முழுமையும் நிரப்பப்பட வேண்டும். மண் பகுதி வந்து கொஞ்சம் லேசாக டைட்டாக இருக்கணும். அப்படியே இல்லாட்டி தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும் அந்த மண்ணெல்லாம். முழு பகுதியும் நிரப்பிக் கொள்கின்றோம். இந்த கார்னர் பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப் எடுத்துக்கிறோம். கப்பில் வந்து அடிப்பகுதி ஓட்ட போட்டிருக்கோம். எளிமையான முறையே அடுத்து இந்த பாக்கெட்டில் அடிப்பகுதியில் ஒரு குச்சால் இந்த கோல்ஸ் ஒன்று போட்டுருவோம். தனியானது வெளியேறுவதற்கு வசதியாக இருக்கும். இதேபோல் ஒரு சின்ன கோல்ஸ் அடிப்பகுதியில் ஒன்று, 2 பக்கங்களிலும் கோல்ஸ் போட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ அது பாக்கெட்டெல்லாம் அடைச்சிட்டோம். இந்த அடைக்கப்பட்ட பாக்கெட்டில் இப்போ அந்த மணத்தக்காளி கன்றுகளை நடவு செய்திடலாம். பார்த்தீங்கன்னா அந்த சிறிய சைஸாக இருக்கக்கூடிய கன்றுகளை அதில் அப்படியே பதிக்க வேண்டியதுதான்.
அதில் அப்படியே நடவு செய்துடுறோம். இதன் வேர்கள் நன்கு மறையும்படி பதிக்க வேண்டும். அப்போதான் வேரானது கீழே இறங்கி அதிக வளர்ச்சியை பெறும். நன்கு பதியும்படி பதித்து விட வேண்டும். நாம் இது மாதிரியாக நடவு செய்த இந்த கண்ணானது ஒரு 20 நாட்கள் இப்படியே இந்த பாக்கெட்லேயே வச்சிடலாம். நேரம் மிச்சம். இந்த செடியோட வளர்ச்சியானது துரிதப்படும். டெய்லி தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. ஒரு 20 நாட்களுக்கு அப்படியே இந்த பாக்கெட்லேயே வச்சு பராமரிக்கலாம். அதற்கு இடையில் நம்ம இடத்தை தேர்வு செய்து கொண்டு அதன் பின்னர் நாம் இதை நடவு செய்து கொள்ளலாம். இந்த பாக்கெட்டானது ஒரு 20 நாட்களுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதே போல் வளர்ந்து வந்துடும். அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு 20 நாட்கள் கழித்து ஒரு அடி ஆழத்திற்கு குழி வெட்டி கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த குழியில் ஒரு கை அளவிற்கு சாணி உரம் போட்டால் போதும். வேறு எந்த உரமும் போட தேவை கிடையாது. ரசாயன உரங்களோ மற்ற உரங்களோ மருந்தடிப்பதோ தேவை கிடையாது. இந்த அளவிற்கு அந்த குழியில் உரத்தை நாம் இட்டுட்டு அடுத்தது 20 நாட்களுக்கு பிறகு இது மாதிரியான வளர்ச்சியுடைய கன்றுகளை ஒரு குழியிற்கு ஒரு கன்று வீதம் 4 அடி இடைவெளியில் நடவு செய்தோமானால் நல்ல மகசூல் கிடைக்கும். இதன் வேரின் வளர்ச்சி துரிதப்பட்டு நல்ல மகசூலை கொடுக்கும். மேற்கொண்டு உரமோ இல்லை மருந்து அடிப்பது என்பது தேவை கிடையாது. இயற்கையாகவே மணத்தக்காளியானது நமக்கு மகசூலை கொடுக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவின் முழு பதிவும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி விவசாய சொந்தங்கள்.